ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபிட் ரைடர் சேனல். நான் உங்கள் கௌதம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வண்டிக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுங்க, அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி. ஃபஸ்ட்டு வந்து ஷோரூம் கிட்டே போயிட்டு அங்கேருந்து அண்ணனை கூட்டிட்டு அங்கேருந்து அப்படியே அவர் வர சொல்லியிருக்காரு. அங்கே போய் பார்ப்போம். போய் பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு அங்கேருந்து போகலாம். நானும் இது வரைக்கும் எந்த வண்டியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக போனது கிடையாது. நம்ம எடுத்து இருந்த வண்டி எல்லாமே செகண்ட் ஹேண்ட் வண்டி தான். அதனால் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணல, 220 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல. ஸோ இது நம்ம முதல் வண்டி புதுசாக வாங்கினது. ஸோ இந்த வண்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறத ஒரு விளாகாக போட்டுருவோம். அதை எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துல ஏதோ ஃபேன்சி நம்பர் எதனா இருக்குமான்னு பார்க்கலாம். முடிஞ்சால் அதையும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா 3000 என்னமோ கட்ட சொன்னாங்க போல் ஃபேன்சி நம்பருக்கு. இந்த வாட்டிக்கு இப்போ தான் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்குப்பா. இது மாதிரிலாம் அதிகமாக போயிட்டுருக்கும். ஒரு 5000 கிட்ட ஒரு ஃபேன்சி நம்பர் இப்போ கம்மியாக போயிட்டுருக்கு, எடுத்துக்க அப்படின்னாங்க. நம்மளுக்கு 3000 அதிகம் தான். முடிஞ்சால் பார்க்கலாம். நம்ம கேமராவில் இந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ்ஜே கேமில் நம்ம r15க்கு. ஸோ 220க்கு ஆல்ரெடி வந்து கிளாஸ் மட்டும் தான் தெரியும், ஸ்பீடோமீட்டரே தெரியாது. அந்தளவுக்கு வந்து இது இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே. ஆரம்பத்தில் தாண்டி போயிட்டுருக்கோம். இந்த வாட்ச் பாருங்களேன், வாட்ச் நல்லாயிருக்கா? வாட்ச் வந்து சோஷியல் அப்படின்னு ஏதோ வச்சு சோஷியல் பொழுது அது என்ன, இது வந்து மாமாவதுங்க, அவர்கிட்ட திருப்பி பிடிக்கணும். நம்மளது கிடையாது வாட்ச்சு. சம்திங் எவ்வளோ சொன்னார், 15,000 அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, நல்லாயிருக்கு வாட்ச்சு. நமக்கும் நல்லாயிருக்கு. நம்ம இதுக்கு வாட்சே கட்டினதில்ல, ஃபஸ்ட் டைம் வாட்ச் போட்டு கட்டியிருக்கேன். சின்னப்போ கட்டினது, சின்ன அந்த நம்பர் வாட்சில் இருக்குல்ல, அதில் கட்டியிருக்கேன். ஓகே, நல்லா தான் இருக்குது நம்ம கைக்கும். ஓட பாருங்களேன் எவ்வளோ ஓடி இருக்குன்னு வண்டி. 1717 வெறித்தனமான கிலோமீட்டர். 1717. ஸோ 1717 கிலோமீட்டர் ஓட்டிட்டுங்க. 1000 கிலோமீட்டருக்குள்ளேயே ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி முடிக்கணும். அங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஓட்டி வச்சுருக்கோம். எங்கடா கௌதம் ஓட்டணுன்னு கேட்டாக்கா, ஓட்டிட்டுங்க எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு சுற்றிட்டேன் வண்டியை. நான் எந்த வீடியோவும் நான் போடல. ஸோ இனிமேல் நான் எங்கேயாச்சும் போகிற வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சிக்காடாதான்னு தெரில. நான் எப்போ வீடியோ எடுத்தேன், இதுக்கு முன்னாடியெல்லாம் வீடியோ எடுத்தேன். அதெல்லாமே அது இந்த மைக்கு வந்து செட் ஆகாத காரணத்தினால் எந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணல. அதான் எனக்கு இப்போவும் வெறுப்பாக இருக்குது. இப்போ பேசிகிட்ருக்கேன். இதுவும் வந்து ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியல. போய் எங்கே பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொரு டைம் ரெக்கார்ட் ஆகுது எடுத்து பார்க்கும்போது நார்மலாக பேசும்போதெல்லாம். ஆனால் நம்ம விளாக் பண்ணுறோம், பேசுகிறோம், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது பேசிட்டு போகிறோம் அப்படின்னா மட்டும் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமாகுது. அப்படியே கொஞ்சம் தூரம் இந்த வண்டியை பற்றி சொல்லிட்டு வரேன். ஸோ ஒரு 1700 கிலோமீட்டர் கிட்டே ஓட்டியிருக்கேன். வண்டி கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஒருத்தர் ஓடுறதுக்கு செம்மையாக இருக்குது. 2 பேர் உட்காந்தா சத்தியமாக காலி. இந்த இடத்துலலாம் அப்படியே பயங்கரமாக ரிஸ்டெல்லாம் பயங்கர பெயின் ஆகிடுது. அது இல்லாமல் கையை சமந்து போகுதுங்க. இது வேறு 220 பிடிச்சிட்டு இந்த பிடிக்கிறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஓரளவுக்கு சிங்கிளாக போகும்போது எவ்வளோ தூரம்னாலும் ஓட்டலாம் போல். ஆனால் வந்து டபுளாக பில்லியனோட போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் மேலே போக முடியாது. என்னால் போக முடியல. உங்களால் முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. பசங்களை வச்சு கூப்பிட்டு போகிறதா இருந்தாக்கா. பொண்ணுங்களை வச்சு கூப்பிட்டு போனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரும் ஒரே சீட்டில் உட்காந்து போயிடலாம். ஏன்னாப்பா பில்லியனோட சீட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். ரைடரோட சீட்டு மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படியே பேசிகிட்டே வந்து ராமாபுரம் கிட்டே வந்தாச்சு. அப்படியே உங்களுக்கு இன்னொன்று காட்டுற போகிறேன். நம்ம வண்டியோட ஆவரேஜ் மைலேஜ் இப்போது 70 கிட்ட போயிட்டு இருந்தா. ஷாக் ஆகிட்டேன் நானே பார்த்து. ஆனால் அவ்வளோலாம் தரல. 63 தெரியுதா? 63 காட்டுது. ஆனால் நமக்கு 63 தரல. ஒரு 45க்கு மேலே கொடுத்துச்சுங்க. ஒரு 45னா 46 47 கிட்ட தந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலாம் தரல. நம்ம வந்து ரேஷாக தான் ஓட்டணும். வண்டியை வந்து 120 அந்த மாதிரிலாம் வெரைட்டி ஓட்டணும். அதெல்லாம் வந்து தரல. ஒரு வேளை 70 80 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் தருமோன்னு தெரில. நம்ம எங்கே ஸ்லோவாக ஓட்டுறோம். வண்டி ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸோ நம்ம 220 ஓட்டிகிட்டு இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. இன்னும் ஒன்று, இந்த மாதிரி குடிஞ்சிட்டே ஓட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, இதெல்லாம் பிடிச்சி தானே எடுத்தோம். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. வண்டி எடுத்தாச்சு. நீங்கள் யாருனா வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா யோசிச்சு எடுங்க. பேக் பெயின்லாம் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து r15 சஜஷன் பண்ண மாட்டேன்.
ரொம்பவே மோசம். அந்த அளவுக்கு குனியணும், ரொம்ப அப்படியே குனிஞ்சு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கணும். ஆனால் இந்த பொசிஷன் வந்து வெளியே இருந்து பார்க்கணும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குடா, வண்டி பெருசாக இருக்குது, சூப்பராக செம்ம ஸ்டைலாக உட்காந்துட்டு போகிறோம் அப்படின்னு. ஆனால் உட்காந்துட்டு போகிறது தான் தெரியும் அந்த எரிச்சல் என்னன்னு. நமக்கு எரியுது பேக்கு. இந்த மாதிரி வெளியே இருந்து பார்த்தா நல்லா தான் இருக்கும் எல்லாமே. நானும் அப்படி தான் நினச்சி r15 மேலே ஒரு ஆசையில் எடுத்தேன். இப்போ பார்த்தா கொஞ்சம் பெயின் ஆகிற மாதிரி இருக்குது. அது பழகிடும்னு நினைக்கிறேன் போக போக. கொஞ்சம் நேரம் எப்படியாவது இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடணும். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் நம்ம வெளியே வண்டியை வந்து எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அதான் மெயின். என்னங்க சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு, மழை வர மாதிரி இருக்குது. நினைஞ்சிருவோமோ. அப்புறம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால மழை வந்தாலும் நல்லது தான். வரட்டும் பார்த்துவோம். எல்லாம் ஒரு தாண்டி போயிட்டுருக்கோம். சொன்ன ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கும்மிடி பண்ணி வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும். ரெட்டம்பேட் ரோட்டில் அங்கே தான் இருக்குது. நம்ம வந்து அந்த ஷோரூமில் வந்து பைக் எடுத்தோம். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டு அண்ணனை மீட் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த லெஃப்ட்டு தான் காமராஜர் சாலையா தெரியல. இங்கே கரெக்டாக சாய்பாபா கோயில் பேக் சைடே இருக்குங்க, SM மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷோரூம் தான் நம்ம வந்து பைக் எடுத்துட்டு. ஸோ 1 month ஆக போகுது. ஓகே, என்ன இருக்காரு. ஹாய்ண்ணா, சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சரிண்ணா. கரெக்டாக எப்போண்ணே டைம் ஆகுமா? இல்லை அதான் ஒரு 2 o'clock அந்த மாதிரி ஆஃபீஸ் போகணும், அதுக்காக தான் கேட்டேன். சரி, 1 hour பர்மிஷன் கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே என்ன சைன் பண்ணணும்? எத்தனை சைன் பண்ணணும்? கீழே விட என்ன பண்ணணும்? ஸோ ஓகேங்க, கிளம்பியாச்சு. அண்ணங்கிட்ட பேசி வச்சு டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டாரு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நீ ஸ்ட்ரைட்டாக ஆர்டிஓ ஆஃபீஸ்கிட்ட கொடுப்பான். ஸோ விக்னேஷ்னு ஒருத்தர் இருப்பார், அவரை மீட் பண்ணி மிஷன் அவர் பண்ணி கொடுத்துருவாருனாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணேன், வாப்பான்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆர்டிஓ ஆஃபீஸ் கரெக்டாக எனக்கு ஞாபகமும் இல்லை சரியா. ஹைவேல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் சைடு தாங்க இருக்கும் மூடிப்பில்ல. ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்து உள்ளே விட்டோம். சேஸ் நம்பர்லாம் பார்த்து கரெக்டாக பார்த்துருக்கேன். இங்கே தான் ஆர்டிஓ நினைக்கிறேன், லேடி ஆர்டிஓ. ஸோ டக்குன்னு பார்த்து முடிச்சுட்டு வராங்க. சின்ன சைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கலரா அப்படின்னு கேட்டு சைன் மட்டும் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். வண்டி ஓகேண்ணா. அண்ணா அவ்வளோதானண்ணே முடிச்சு.
ஸோ அவ்வளோதான் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனு. ஸோ மொத்தமே அவங்களே சாப்பிட முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஆனால் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இவ்வளோ சீக்கிரமாக முடியும் நான் எதிர்பார்க்கல. இன்னொரு பிளாக் கலர் வண்டி வந்து அதுவும் r15s. அதான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளம்ப வேண்டியது தான். டைம் ஆகிடுச்சு எனக்கு 2 o'clock. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஓகே ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. வாய்ஸ் எப்படி இருக்கு இதில்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனில் முடிச்சாச்சு. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1744 1744. ஸோ இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இது வரைக்கும் வந்து நம்ம டாப் ஸ்பீட்லாம் செக் பண்ணதில்லை நம்ம வண்டியோடது. ஸோ நான் வந்து அந்தளவுக்கு ரேஷாகவும் ட்ரை பண்ணல. ஸோ நீங்கள் யாரும் அந்தமாதிரி ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. சரி நம்ம வந்து இவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கு அப்படின்னு சும்மா இந்த பிரிட்ஜு மேலே மட்டும் புல் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா வந்து பிரிட்ஜு மேலே வந்து சேஃபாக இருக்கும். யாரும் வந்து குறுக்கில் வர மாட்டாங்க. நான் 6th கியர்லேருந்து அப்படியே புல் பண்ணுறேன் வண்டியை. ஸோ நான் வந்து RPM லிமிட்டு தான் டச் பண்ணல. சும்மா இங்கேருந்து அப்படியே புல் பண்ணி பார்க்கலாம். ஸோ 110 115 120 134 136 137 127. ஸோ 127 போச்சுங்க. ஸோ 130 கூட டச் ஆகலை. 127 தான் போச்சு. ஏன்னா வந்து நான் RPM லிமிட் வந்து கிராஸ் பண்ணி ஓட்டினோம்னா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2000 கிலோமீட்டர் ஒரு 3000 ஓடட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யாரும் அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இதேமாதிரி வந்து ட்ரை பண்ணிடாதீங்க தயவு செய்து. ஸோ அதுமாதிரி ட்ரை பண்ணிலாம் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு ஒரு இந்த பிரிட்ஜு மேலாம் வந்து 2 சைடில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்குது, யாரும் வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சேஃபாக இருக்கிற இடத்துல பார்த்து ஓட்டுங்க. எல்லா இடத்துலையும் இதேமாதிரி ஃபுல் பண்ணிட்டு இருக்காதிங்க வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா வந்து ஜஸ்ட் ஃபுல் பண்ணி பார்த்தேன். 127 தான் போச்சு இப்போதைக்கு நம்ம வண்டி. ஸோ போக தான் போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம அந்தளவுக்கு ஃபுல் பண்ணி ஓட்ட போகிறதில்ல. இதுக்குமே வந்து 110 அந்த மாதிரி தான் ஓட்ட போகிறோம். சரி ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நிறைய வீடியோஸ் நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே தங்கங்களா, இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு என்னோட மிக்க நன்றி. ஸோ இதே மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் வந்து நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நாள் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இனிமேல் வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோவாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு நல்ல இடமா போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, லவ் யூ ஆல் தங்கங்களா. பாய் செல்லம்.